மத்திய கிழக்கில் சுற்றும் இந்திய போர்க்கப்பல்கள். ஈரான் போரில் இந்தியாவின் சங்கல்ப் நடவடிக்கை. என்ன நடக்கிறது வளைகுடா பகுதியில்? போருக்கு நடுவே மத்திய கிழக்கில் இந்திய போர்க்கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நம் நாட்டு அரசின் சங்கல்ப் நடவடிக்கையின் கீழ் இந்திய கடற்படையின் ஒரு போர்க்கப்பல், ஒரு டெஸ்ட்ராயர் கப்பல் ஏற்கனவே ஏமன் மற்றும் ஓமன் வளைகுடாக்களில் உள்ளது. இந்த கப்பல்கள் கடற்கொள்ளையர் விரட்டியடிப்பது மற்றும் வணிக கப்பல்களின் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. தேவைப்பட்டால் இந்த கப்பல்கள் மனிதாபிமான உதவி நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்படும். அதேபோல INS சூரத் எனப்படும் இந்திய போர்க்கப்பலும் பஹ்ரைன் பிராந்தியத்தில் கடற்படை சார்ந்த பணிகளை மேற்கொண்டுள்ளது. தற்போது பஹ்ரைன் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் விரைவில் INS சூரத் போர்க்கப்பலும் நிவாரணம், மீட்பு பணிக்கு பயன்படுத்தப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது இஸ்ரேல், ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்பட பல நாடுகளில் இந்தியர்கள் ஏராளமாக பணியாற்றி வருகின்றனர். தற்போதைய போர் சூழலால் விமான போக்குவரத்து பல இடங்களில் தடைப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் விமானங்களில் நாடு திரும்ப முடியாத நிலை உள்ளது. இதற்கிடையேதான் இந்தியர்களை போர்க்கப்பல்கள் மூலம் மீட்கப்படுவது பற்றி இந்திய அரசு ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படும் நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக பல்வேறு நெருக்கடிகளின் போது பொதுமக்களை பத்திரமாக மீட்டது, நிவாரணப் பொருட்களை வழங்கியது உள்ளிட்ட பணிகளில் இதற்கு முன்பு நமது நாட்டு கடற்படை கப்பல்கள் வெற்றிகரமாக செயல்பட்டுள்ளன. ஈரானுக்கு நாங்க இருக்கோம், யோசிக்காமல் களமிறங்கும் சீனா. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு விடுத்துள்ள வார்னிங். மத்திய கிழக்கில் அமெரிக்க இஸ்ரேல் படைகளுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் தற்போது இந்த விவகாரத்தில் ஈரானுக்கு ஆதரவாக சீனா என்ட்ரி கொடுத்துள்ளது. இதனால் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று உலக நாடுகள் மிகுந்த பதற்றத்துடன் இருக்கின்றன. இந்த போரில் ஈரானுக்கு ஆதரவாகவும் உறுதுணையாக இருப்பதாகவும் சீனா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி, சீனா மற்றும் ஈரான் இடையேயான பாரம்பரிய நட்புறவை சீனா பெரிதும் மதிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானின் இறையாண்மை, பாதுகாப்பு, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் தேசிய கண்ணியத்தை பாதுகாப்பதில் ஈரானிற்கு சீனா ஆதரவளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அதோடு ஈரானின் சட்டப்பூர்வமான உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாப்பதில் சீனா உறுதுணையாக இருக்கும் என்றும் வாங் யி கூறியுள்ளார். தொடர்ந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் உடனடியாக தங்களது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்றும் வாங் யி வலியுறுத்தியுள்ளார். மேலும் பதற்றங்கள் இன்னும் அதிகரிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும், இந்த போர் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் பரவாமல் தடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அதோடு ஈரானுக்கு சீனா ஏவுகணைகளை வழங்க உள்ளதாக வெளியான தகவல்களை வாங் யி மறுத்துள்ளார்.